ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? ஞானியோட குரு. ஞானியோட குரு அப்படின்னா அந்த ஹெட்டிங், ஒரு ஞானிக்கு குரு யாரு, அவர் எப்படி ஞானி ஆயிருப்பார் அப்படின்னு ஒரு சிஷ்யனுக்கு ஒரு சந்தேகம் தன்னோட ஞானி கிட்ட கேட்கிறான். குருவே, உங்களுக்கு வாழ்க்கையில வழிகாட்டி யாரு, நீங்க யார குருவா வச்சுண்டேல் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு அந்த ஞானி சொல்றார், நான் அதை பத்தி சொல்லணும்னா பல வருஷம் ஆகும், அது நிறைய பேர் இருக்கா, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அப்படின்னு தன்னோட அனுபவத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். முக்கியமா நான் சொல்ல வேண்டியது 3 பேர். இந்த 3 பேரை தான் நான் அடிக்கடி வாழ்க்கையில நினைச்சுப்பேன். இது ரொம்ப எல்லாருக்கும் தேவை, இத கேளு அப்படின்னு சொல்ற. ஒரு கிராமத்துக்கு அவர் பாத யாத்திரை, ஊர் ஊரா போறது. அந்த காலத்துல ஒரு குருன்னா எல்லாருக்கும் தன்னோட நெறிமுறைகள் எல்லாம் பரப்புறது, நம்ம அஜ்ஞானம் அந்த இருளை போக்குறது அவளுடைய கடமை. நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தோட நீதி அதுதான். அவர் சொல்ற, ஒரு கிராமத்துக்கு நான் போயின்னு இருக்கேன். அப்போ போயிட்டே இருக்கும்போது ரொம்ப ராத்திரி நடுநிசி ஆயிடுது. நடுநிசி ஆனதுனால நான் யார்கிட்டையும் எதையும் கேட்க முடியாத ஒரு சூழல். அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன், ஊரே இருட்டா கிடக்கு, இருட்டு. நான் எந்த திண்ணையில போய் படுக்கிறது, அவ யாரு என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கக்கூடாதேன்னு இப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு திருடன் ஒருத்தான். அந்த திருடன் அந்த வீட்டுக்கு ஏறி குதிக்க போறான். இந்த வீட்டுக்கு எப்படி போகலாம், இங்க என்ன கிடைக்கும்னு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் பார்த்துட்டு இருக்கிறவனை போய் இவர் கூப்பிட்டு, அப்பா, எனக்கு இங்க இந்த ஊர்ல தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் காட்டேன் அப்படின்னு இந்த குரு ஞானி கேட்கிற. இந்த அர்த்த ராத்திரியில எங்க போய் நாம இடம் தேடுறது குருவே? உங்களை பார்த்தா ஞானி ஆட்டம் இருக்கு, நான் திருடான், என் கூட நீங்க தங்க முடியுமா, இல்ல நான் உங்களுக்கு வழிகாட்டினா நீங்க ஒத்துப்பேலா அப்படின்னு அவன் திரும்ப கேள்வி கேட்கிறான். கேள்வி கேட்டதோட இல்ல, அவர் அந்த திருடன் சொல்றான் திரும்ப, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க என் கூட வாங்கோ, எங்க வீட்டுல தங்குங்கோ அப்படின்னு. சரி, இவரும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். ஒரு திருடனுக்கு ஞானி கிட்ட பயம் இல்லை, எனக்கு நான் ஞானியான நான் எப்படி திருடன்கிட்ட பயப்பட முடியும், பார்த்துக்கலாம், எதையும் சமாளிச்சுக்கலான்னு அவன் கூட நான் கிளம்பிட்டேன். அந்த திருடனோட பயணிக்கிறேன். திருடன் வீட்டுக்கு போறேன். அவனுக்கு தொழில் திருடு. அவன் ஒரு நாளும் திருட கிளம்புவான். அப்ப கிளம்பும் போது குருவை பார்த்து நமஸ்காரம் சொல்லிட்டு, நீங்க உங்க தியானத்தை பாருங்க, நான் என்னோட வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவான். இது அவனோட ரெகுலர் தொழில். இவன் திரும்பி வந்த உடனே, என்னப்பா இன்னைக்கு என்ன கிடைச்சது? இன்னைக்கு ஒன்னும் கிடைக்கல குருவே, கடவுள் அனுகிரகம் இருந்தா நாளைக்கு ஏதானு எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே அடுத்த வேலையை பார்க்க போயிடுறான். ஆனா அவன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கான், சந்தோஷமா இருக்கான். அவனோட வாழ்க்கையில ஒரு குறையும் இல்லை. இது என்னடாது, திருட போறான், திருடுறதுக்கு ஒன்னும் கிடைக்கல, பொருள் கிடைக்கல, ஆனா அவன் சந்தோஷமா இருக்கான். இது எப்படி சாத்தியம்? ஆனா கடவுளோட அனுகிரகம் இருந்தா கிடைக்குங்கிறான். திரும்ப ஒரு நாளைக்கு என்கிட்ட நீங்களும் எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்க, இவனுக்கு ஏதானு கிடைக்கணும்னு அப்படின்னு இவன் சொல்லிட்டு போறான் போற போக்குல. இவரும் சரி, இவனும் தான் நன்னா இருக்கட்டுமே, எல்லாருக்கும் பகவான் ஏதானு ஒரு வழி காட்டுவாரே, அது நல்லதோ கெட்டதோ அவன் குறிப்பறிஞ்சு பார்க்க மாட்டான், உதவி பண்ணுவார் அப்படின்னு இவர் சொல்லிவிட்டு அமைதியாயிடுறார். இப்படியே 1 மாச காலம் பொழுது போயிடுத்து. அப்பவும் அவன் அசரல. அந்த 1 மாசமும் அவனுக்கு பொருள் எதுவுமே கிடைக்கல. கை எம்டி. மறுநாளைக்கு அவன் இந்த ஞானி கிட்ட குரு கிட்ட பேசுறான்.
நான் ஒரு மாசமா உங்களோடையே பயணிச்சுட்டு இருந்தேன். நீங்க என்னை பத்தி தெரிஞ்சின்றிருப்பேல், என்னை பத்தி நீங்க தெரிஞ்சின்றிருப்பேல். நீங்க என்கிட்ட இருந்து என்ன பாடம் கத்துண்டேல் அப்படின்னு இந்த திருடன் கேட்கறான். நான் என்னத்த உன்கிட்ட இருந்து கத்துக்கிறத, ஆனாலும் கத்துண்டேன். உன்னோட விடா முயற்சி, சிரிச்சுண்டே சந்தோஷமா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு துவண்டு போயிடாம நீ உன்னோட முயற்சியை செஞ்சுட்டே இருந்த. அது உன்கிட்ட பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஞானி சொல்றாரு இவன்கிட்ட. இவன் என்ன சொல்றான், குருவே நீங்க தான் என்னோட குரு அப்படின்னு சொல்லி அவன் ஞானி கிட்ட குரு ஆயிட்டான். நம்ம பண்றதெல்லாம் தப்பு, நம்ம செய்யறதெல்லாம் தப்புன்னு அவனுக்கும் புரியறது. அவன் ஞானி கிட்ட சீடன் ஆயிடுறான். என்ன மாதிரியான தொழில் பண்ணியிருந்தவன் அத்தனையும் விட்டுட்டு வந்துட்டான். அப்புறம் இவர் மறுநாளைக்கு ஒரு நாளைக்கு இப்படியே ஆத்தங்கரை பக்கம் போறார். அங்க ஒரு நாய் வந்து தண்ணி குடிக்க வருது. இவரும் தாகசாந்திக்காக தான் போறாரு அந்த நதியை நோக்கி. இவர் போறார், தண்ணியை எடுத்து நன்னா குடிக்கிறார். அமிர்தமா இருக்கு, கலப்பு தீர்றது. அப்படி கொஞ்ச நேரம் கரையில உட்கார்றாரு. இந்த நாய் என்ன பண்றது பாப்போம். இந்த நாய் வந்த நாய் அந்த நதியில எட்டி பாக்குறதோ இல்லையோ, நதியில எட்டி பார்த்தா இதோட பிம்பம் தெரியும். அது என்ன நினைச்சுன்னு, அது இன்னொரு நாய் வந்து எடுத்தோ தண்ணிக்குள்ளற அப்படின்னு நினைச்சுட்டே அதை மேற்கொண்டு கத்துறது, குறைக்கிறது. இது குறைச்சா அந்த பிம்பமும் தானே குறைக்கும். இது சடார்னு பயந்து போய் பின் வாங்குறது. நமக்கு முன்னாடியே நம்மள மாதிரியே யாரோ ஒருத்தர் குளத்துக்குள்ளார இறங்கிட்டாலே அப்படின்னு யோசிச்சுட்டே ஒரு நிமிஷம் அப்படி பின் வாங்குறது. சரி, ஆனா அதுக்கு தாகம், மரண தாகம். ஆனா இந்த நதியை விட்டுட்டு போனா ரொம்ப தொலைவுல தான் இருக்கும். தண்ணி கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது, உறுதி தெரியாது. பார்க்கறது கொஞ்சம் தூரம் அப்படியே அல்லாடிட்டு தைரியத்தை வரவழைச்சுன்னு பொத்துன்னு நதியில குதிச்சு விடுறது. அந்த நதியில குதிச்சு ஆனந்தம் ஆடுறது, தண்ணியை வேக வேகமா உறிஞ்சி கொடுக்கறது. இப்ப அந்த பயம் காணும், அந்த இன்னொரு பிம்பத்தையும் காணும். புரிஞ்சுதா? இந்த நாய்க்கு இருக்கிற தைரியம் நமக்கு எப்போதும் வேணும். ஒண்ணு முடியல காரியம் முடியலங்கும் போது முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜ்ல இறங்கி நாம என்னன்னு பார்க்கணும். அதுல அது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அந்த நாய்கிட்ட இருந்து நான் 2வது பாடம் கத்துண்டேன் அப்படின்னு சொல்லிண்டே வந்துட்டே இருக்கும்போது 3வது பாடம் யார்கிட்ட இருந்து கத்துண்டேன் அப்படின்னு அவன் கேட்கறான். ஓ, 3வது பாடம் வரைக்கும் நீ வந்துட்டியா? இந்த 2 பாடத்துக்கு நீ என்ன எனக்கு சொல்ற அப்படின்னு அவன் கேட்கல. அவர் கேட்கிறார். 3வது பல வருஷம் அப்படியே நானும் தியானம் பண்ணிட்டே இருக்கேன். இதுல இருந்து நான் ஏன் என்ன கத்துண்டேன் அப்படின்னா, நான் பல வருஷமா தியானம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா இதனால எனக்கு ஒன்றும் உபகாரம் ஆகல. ஸோ எனக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்தது, நாம இதை தொடர்ந்து பண்ணலாமா வேண்டாமான்னு மனசு அலபாயும். இதனால என்ன அப்படிங்கிறது எனக்கு தோணும். ஆனா இந்த நாயை நான் ஒரு தரமும் நினைப்பேன். நான் துவண்டு போற சமயத்துல இந்த நாயோட தைரியத்தை பாராட்டி, துணிச்சலை பாராட்டி, அதோட காரியத்தை வென்றுண்டது இல்லையா, அத மாதிரி நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3வது ஒரு சின்ன குழந்தை அந்த ஒரு வழியில ஒரு காட்டு பாதையாட்டம் இருக்கு. பொழுது சாஞ்சு விடுது. அன்னைக்கு பொழுது சாஞ்ச உடனே என்ன ஆறுது, அந்த குழந்தை வந்து ஒரு விளக்க ஏத்திக்கிண்டு வருது முன்னாடி. இவர் எதிர்க்க வந்த உடனே இவர் குழந்தைகிட்ட கேட்கிறார், விளக்கு வெளிச்சம் எப்படி வந்தது அப்படின்னு. விளக்கு இருந்தது, நீ அத ஒரு தீக்குச்சி எடுத்த, அத உரசின உடனே வெளிச்சம் வந்தது, தீப்பொறி வந்தது, நீ ஏத்தின அப்படித்தானே அப்படின்னு இவர் கேட்கிறார். இந்த குழந்தை சிரிச்சுண்டே அந்த விளக்க உஃப்னு ஊதி அணைச்சு விடுத்து. அப்ப அணைச்சுட்டா அந்த இடம் முழுக்க இருட்டாயிடும். அது திரும்ப ஞானி கிட்ட கேட்கறது, நீங்களும் தான் இப்போ இந்த ஒளிய பார்த்தேன், அப்போ அந்த ஒளி வெளிச்சம் எங்க போச்சு அப்படின்னு அது கேட்கறது. இதுல இருந்து நான் கர்வத்தை விட்டுட்டேன். எல்லாம் எனக்கு தான் தெரியும், எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு நான் ரொம்ப மமதையில சுத்திட்டு எல்லாரையும் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். இப்ப இந்த பொண்ணு எனக்கு ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தை எனக்கு பாடம் சொல்லி எடுத்தோம்.
ஒரு முறையும் இந்த 3 பேரையும் நான் நினைச்சுப்பேன். நான் துவண்டு போகும்போதெல்லாம், நாங்கிற கர்வம் வரும்போதெல்லாம், என்னோட முயற்சியில நான் எப்போதும் வென்றுண்டே இருக்கணும்னு அந்த திருடனை நினைச்சுப்பேன், இந்த நாயை நினைச்சுப்பேன், இந்த குழந்தைய நினைச்சுப்பேன். இப்படி ஒரு அறிவுரையா நானே எல்லாத்தையும் பார்த்து 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 செஞ்சு ஒரு குரு கிட்ட போய் நின்று கத்துக்கிறேன், எல்லாத்தையும் கத்துக்கிறேன். அப்படிதான் நான் ஞானி ஆனேன், குரு ஆனேன் அப்படின்னு அவர் சொல்றார். நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயம் நடக்கும். ஒரு சின்ன அடுத்த வாக்கிட்டே இருந்து ஏதான ஒரு பாடம் கத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா அவ செஞ்சுடுவா அந்த வேலைய. எப்போதும் இன்முகமா சிரிச்சுட்டே இருப்பா. இது ஏன் எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்காளே, காரணக்காரியம் இல்லாம சிரிச்சுட்டே இருக்காளே அப்படின்னு நாம நினைக்கிறது உண்டு. முதல்ல எல்லாருமே சிரிச்சு ஸ்மைலி ஃபேஸ் இருந்தாக்க ஆப்போசிட் பார்ட்டி பார்க்கிறவாளுக்கும் கொஞ்சம் அஹான்னு சிரிக்க வேண்டாம். ஸ்மைலி ஃபேஸ் ஒரு சிரிப்போட அடுத்தவாளை எதிர்கொண்டா, ஓ இவா சாத்விகமான ஆள் தான் போல இருக்குன்னு அவ ஆப்போசிட் பார்ட்டி பேச வருவா. நீ உருன்னு கடுகடுகடுன்னு இருந்தேன்னா ஓடி போயிடுவோம். ஐயோ அங்க உருன்னு இருக்கிறவன் இருக்கா, நான் வரல, நான் பார்க்க வரல, நான் இப்படி சுத்திக்கிட்டு போறேன்ட்டு வழியையே மாத்தின்றுவா. அதனால ஒரு சின்ன விஷயங்கள் கூட எல்லார்கிட்டே இருந்தும் கத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த கத்துக்கிட்ட பாடத்தை நாம 2 பேருக்கு சொல்லணும். அதை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அமல்படுத்தணும். இந்த அமல்படுத்துறதுங்கிறது ஒரு பெரிய நாம யோசிச்சுக்கணும். இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கும் போது இன்னைக்கு என்னெல்லாம் நடந்தது, இன்னைக்கு என்னென்னலாம் நாம கத்துண்டோன்னு நீங்க நினைச்சுட்டெல்லாம் அந்த நாள் இனிய நாள் தான். கடவுளுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு தானே படுத்துப்போம், இறைவா நன்றி அப்படின்னு. இந்த பதிவுகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.